ராம். ஜெய் சீதாராம். ராம் சொல்லு. இன்னைக்கு ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்கலாம்? சபரி மோட்சம். சபரி பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ராமாயணத்தில் உள்ள அனைத்து பேரையும் நம்ம பேச 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 இந்த பிரபஞ்சம்லாம் நம்மளை சூழ்ந்து வந்து நம்ம ராமர்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தணும். யாரெல்லாம் அந்த ராமாயணத்தில் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த கதாபாத்திரத்தையெல்லாம் நம்ம டெய்லி படிக்க படிக்க அந்த கதாபாத்திரங்களையெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல அந்த கதாபாத்திரங்கள் அவங்க இயற்கையை அடைஞ்சிருப்பாங்கள்ல, அவங்க இந்த பிரபஞ்ச இயற்கை துகள்களாக மாறியிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் செதறி போய் கிடக்கிற அந்த அந்த என்ன சொல்கிற இயற்கை துகள், இறை துகள்னு பேர். அது ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா அதை கண்டுபிடிக்கலாம். மின்மினி பூச்சி மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்கெல்லாம் இது இந்த ராமாயண கதை நடக்குதோ, ராமாயணம் பற்றி பேசுகிறாங்களோ, ராமாயணம் படிக்கிறாங்களோ அந்த அந்த இயற்கை துகள்கள் வந்து அவங்கள சுற்றி வந்து நின்று அதெல்லாம் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை பற்றி ஒருத்தங்க புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் வந்து இருந்துச்சா உடனே அந்த இடத்துல போய் நின்று போகல. நம்ம பிள்ளைய பற்றி யாராச்சும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று நம்ம பிள்ளைய பற்றி நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி ராமனை பற்றி பேசுவோம். அந்த ராமனை சேர்ந்த உறவினர்கள் எல்லாருமே வந்து நம்மளை சூழ்ந்து வந்து நின்றுக்கிட்டு ராமனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்த லோகமும் நீங்கள் ராமரை எழுத ராமரை படிக்க படிக்க ராமனை பற்றி போட்டு பேச பேச மொத்த உலகமே உங்களை சுற்றி வந்து அந்த தேவதைகள்லாம் வந்து உங்கள் கூட நின்றுருவாங்க. அனைத்து ராமனுக்கு பிடிச்ச அனைத்து தேவதைகளும் அங்கே வந்து நின்றுவாங்க. ஜெய் சீதாராம். அப்போ நல்ல கதை வீச்சு வந்துட்டுனா உங்ககிட்ட எதுவுமே இருக்காது.